ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழ் டுடே டிப்ஸ். நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவும் ஸ்மார்ட்டான வேலை ஆகலாம். டெய்லி ஒரு டிப்ஸ். இன்றைக்கி QR கோட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்குறோம். இந்த QR கோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் சார்ட்டில் போயிட்டு QR கோடை எடுத்துக்கலாம். அதுக்கான சின்டெக்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி எடுக்கணும் அப்படின்றது google.comல போய்ட்டு, அதாவது இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே கூகுள் இன்ஃபோகிராஃபிக்ஸ் இல்லை கூகுள் சார்ட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதில் இருக்கிற சின்டெக்ஸை காப்பி பண்ணி இமேஜாக ஒரு ஃபார்மில் இருக்கும், அதில் போட்டுட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் QR கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட். அதுவும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு QR கோடு இந்த மாதிரி தான் வரும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஜாப்பனீஸ் வெர்ஷன்ஸ் இருக்குது, இதோட ஹையர் வெர்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்குமே இதே கோடு தான். இதில் நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவீங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ன்றதுனால என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ அதே சைஸ் தான் வித்து ஹைட்டு ரெண்டுமே கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 கொடுக்குறீங்க அப்படின்னா அதே 100 தான் இன்ட்டு 100ன்னு கொடுத்து சைஸ் முடிச்சிடணும். ஸோ இதில் லென்த்து பார்த்தீங்கன்னா L அப்படின்னு கொடுக்குறது அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஹையாக போக போக அக்யூரேசி கம்மியாகவும் செய்யலாம், ஏன்னா நிறைய மிஸ்மேச்சஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் சைஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாகவே 400x400 தான் வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் கூகுள் ஷீட்டில் போய்ட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்து இமேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஃபார்முலா க்ரியேட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி இந்த சின்டெக்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர்ஸ் எவ்வளோ வரணும் அப்படின்றத கொடுத்துட்டு, இப்போ நான் இதில் 1200 ட்ரை பண்ணி காமிக்கிறேன். 1200 வராது, பட் 400 வரும். மேக்ஸிமம் இதில் 600 வரும். ஸோ நீங்கள் இதை 100 இல்லை 200 அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சைஸில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எந்த செல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஆண்டர்சன் சிம்பிள் கொடுத்து அந்த செல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆண்டர்சன் சிம்பிள் கொடுத்துட்டு கமா கொடுத்து டபுள் கோட்ஸ் போடுங்க. ஸ்பேஸ்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு QR கோட் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் கொடுத்துருக்குற சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். டைமென்ஷன் தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது ஒரு இதில் 100 கொடுத்துட்டு இன்னொன்று 200ன்னு கொடுத்தீங்கன்னா வராது. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்குற சைஸில் தான் நம்ம எடுக்கணும். அதிகப்படியான சைஸ் கொடுத்தா அது வராது. நீங்கள் ஜென்ரலாக செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 200 கொடுங்க, இல்லை 400ன்னு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ யாராவது பே பண்ணணும் அப்படின்னாக்கா பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கான்டாக்டை வேறு யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் நம்பராக ஜென்ரேட் பண்ணி QR கோடாக கூட எடுத்து உங்களோட மொபைல் பின்னாடி கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போல்லாம் கீ செயின்லேயே ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பேன்னு வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே QR கோடு தான். சாதாரணமாக கால் டாக்ஸியில் போகிறீங்க அப்படின்னா அவங்க கீ செயின்லேயே அது இருக்கும். ஸோ அதை காமிச்சு ஸ்கேன் பண்ணாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா 177x177க்கு எவ்வளோ பிக்சல்ஸ் வரும் அது உள்ள, அதாவது QR அப்படின்றதுல நிறைய டாட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டாட்டில் இருக்கிறது தான் டேட்டாவே. ஸோ அந்த பைனரி எல்லாமே இப்படி சேஞ்ச் பண்ணி டாட்டடாக காமிச்சிருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் பார்த்துட்ருக்கோம். இதில் அக்யூரசி 7% இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி அப்படியே வேர்டில், அதாவது டாக்குமெண்ட்டில் கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எக்ஸலில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த செல்லையே காப்பி பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாக்குமெண்ட்டில் எதுக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேனர் டிசைன் பண்ணுவீங்க, இல்லை டெம்ப்ளேட் மாதிரி கொண்டு வருவீங்க. ஸோ அதில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த ஸ்கேனிங் இது கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் எழுதியிருக்கிற அந்த லெட்டர்ஸ்க்கு நடுவுலையே ஸ்கேனிங் கொண்டு போகலாம். இந்த QR ஸ்கேனிங்கை எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த QR கோடை நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லையுமே கொண்டு போகலாம். இப்போ உங்களோட இமெயில் ஐடி இல்லை உங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸை இந்த மாதிரி QR நம்பராக கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் இது ஒரு பிக்சராக கூட நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு மெசேஜுமே இந்த மாதிரி கன்வே பண்ணலாம். அந்த மெசேஜை ஃபஸ்ட்டு URL சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த இதில் யூஆர்எல்ல தான் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுளில் டெக்ஸ்ட்டை எப்படி யூஆர்எல்லாம் மாற்றுறது அப்படின்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதில் உங்களுக்கான வெல்கமிங் ஸ்க்ரீனில் இந்த கியூஆரை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த கியூஆர் எதோடதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனலோடது. ஸோ இது நீங்கள் ஸ்கேன் பண்ணி போகிறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலுக்குள்ளே தான் வருவீங்க, வேறு எங்கேயும் போகாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் பேஸ்ட் ஆகும். மிடில் பேஸ்ட் ஆகிறதுக்கு கீழேயே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜை எப்படி பேஸ்ட் பண்ணலாம், அதாவது 2 பக்கமும் டெக்ஸ்ட் வரணும், இல்லை சுற்றியும் டெக்ஸ்ட் இருக்கணும், நடுவில் இமேஜ் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோட பார்டர் சைஸ் எப்படி இருக்கணும், பார்டரே இல்லாமல் இருந்தாக்கா கியூஆர் ஒர்க் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மினிமம் 1 mm ஆகுது திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்டர் கொடுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம கேமராவிலேருந்து ஸ்கேன் பண்ணும்பொழுது அது கரெக்டாக ஸ்கேன் ஆகிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ ஸ்பேஸே இல்லாமல் ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது ஸ்கேன் பண்ணாது, மோஸ்ட்லி எரர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு புக் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புக்கில் நிறைய கியூஆர்ஸ் கொடுத்து அதோட லிங்க்குக்கு எதனா வீடியோஸ் கொடுக்கலாம். இப்போது அந்த மாதிரி தான் நிறைய புக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்டேஷன்லேயும் இந்த மாதிரி கியூஆர் நம்ம கொண்டு போகலாம். ப்ரெசன்டேஷனில் எதுக்கு கியூஆரை கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியோட வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட வெப்சைட்டை கியூஆராக கொண்டு வந்து ஸ்லைடோட மிடில் இல்லை லாஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வெப்சைட்டை காமிக்கிறதுக்கு பதிலாக கியூஆர் காமிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்டோர் நேமுக்கு, அதாவது உங்கள் ஸ்டோருக்கு எப்படி கியூஆர் க்ரியேட் பண்ணலாம், அதுவும் ப்ரெசன்டேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணிங்க, அது கூகுள் ஸ்லைடில் இருக்கும். நியூன்னு கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். இதில் ஏதாவது ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிட்டு அந்த ஸ்லைடில் மேலே உங்கள் நேம் கொடுத்துடலாம், உங்கள் ஸ்டோரோட நேம். கீழே எதனா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதே எக்ஸல் எடுத்ததை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மிடில் வச்சுட்டு இதோட டெம்ப்ளேட் டிசைன் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால தான் எல்லா இடத்துலையும் ஒயிட் பேக்ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க. இது நிறைய கலரில் இருக்குது. கியூஆரை கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும், ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போது பிளாக் கொடுத்துட்டு பார்டர் இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஒயிட் பார்டர் அதிகமாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் டெம்ப்ளேட்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலர் டெம்ப்ளேட் என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டோரோட நேம் இல்லை உங்கள் கம்பெனியோட நேம் இந்த மாதிரி எதுக்கான லிங்காக வேணாலும் இது இருக்கலாம். இதை ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிறதுனாலும் போகலாம். அந்த மாதிரியான லிங்க்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கியூஆர் கோட்ஸை கொடுத்துடலாம். ஸோ அதனால் ஒன்ஸை ஸ்கேன் பண்ண உடனே அவங்க உள்ளே வந்துடுவாங்க. இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நிறைய புக்ஸில் பின்னாடி இந்த மாதிரி கியூஆர் கோடு தான் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இப்படி தான் க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. இதை கூகுள்லேயே கொடுக்கறதுனால ரொம்பவும் சேஃபானது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே ஐகான்லேயும் வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.